ஆண்டவர் சித்தத்தின்படி அழைத்து அபிஷேகம் பண்ணின தேவ மக்களோடு கர்த்தர் எனக்கு தந்த நல்ல பங்குக்காக, எங்களுக்கு தந்த நல்ல பங்குக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. நான் தொடர்ந்து கூட்டங்களில் பேசினாலும் என் சித்தத்துக்கும் இதயத்துக்கு ஏற்ற உண்மை உள்ள ஆசாரியனை நான் கண்டுபிடித்தேன் என்று 1 சாமுவேலில் கர்த்தர் பேசுவார். அவர் சித்தத்தை செய்கிற, அவர் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களோடு கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல பங்கு தருகிறார். அல்லேலூயா. உங்கள் போதகர் அவர் சித்தம் செய்கிற, அவர் இதயத்துக்கேற்ற மேய்ப்பன் என்று கண்டு அவரோடு அவர் நிற்கிற இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்வதை நான் பாக்கியம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. நான் தத்து புத்துன்னு தான் பாடுவேன், அவர் மாதிரி பாட முடியாது, என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவங்க என்னை துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாம் துதிக்கணும். ராகமாக பாடுறது கொஞ்சம் பேருக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த ஸ்லாக்கியம். ஆமென். அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பேன். மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பேன். பொன்னான நேரம் இது, பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பேன். மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பேன். பொன்னான நேரம் இது, பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, பொன்னான ராஜ்யம் சேர்ப்பவரே. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, பொன்னான ராஜ்யம் சேர்ப்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. பாடிக்கிட்டே இருக்கணும். இது போன வாரம் திடீர்னு பாட ஆரம்பித்தேன். இன்னும் சரணம் எழுதவே இல்லை. பாப்பா பிரதர் சாம் சொல்கிற மாதிரி ஒரு 4 சரணமெல்லாம் எழுத என்னால் முடியாது. ஒரு சரணம் எழுதுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஆமென். இப்போ இந்த வார்த்தை இப்போ போன வாரம் எழுதினேன். இப்போ தான் அந்த சரணங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்காக எழுதுகிறேன் என்றால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பு, பழுதாய் போனதெல்லாம் ரிப்பேர் பண்ணு. எது பழுதா போச்சுன்னா வாய் தான். வாயை திறந்தா முத்தா கொட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கே கொட்டுது? கொட்டாவி தான் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாயை திறந்தா
முத்து அப்படின்னா ஆண்டவருக்கு அது பலிகள், சோத்திர பலிகள். அல்லேலூயா. அப்படி பாடிக்கொண்டே இருக்கணும். வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், பின்னான தேவன் செவி கொடுத்தே. மண்ணானவன் நான் பேசுவேன், பின்னான தேவன் செவி கொடுத்தே. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. கண்ணாக என்னை காக்கும் தேவன் நீரே, உன்னான ராஜ்யம் சேர்ப்பவரே. கண்ணாக தினம் காக்கும் தேவன் நீரே, உன்னான ராஜ்யம் சேர்ப்பவரே. உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. இப்பெல்லாம் நாங்கள் பாடலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சமூகம் வேறு, பிரசன்னம் வேறு. சமூகம் என்றால் நாமும் ஆண்டவரும் சந்திக்க வந்துட்டாலே, முகமுகமாக சந்திக்க வந்துட்டாலே வர்றது சமூகம். when you get ready to sit before God, அப்போ ஆண்டவர் முகமுகமாக நம்மளை பார்க்குறாரு பாருங்க, அதுக்கு பேர் சமூகம். அதில் வர்றது இளைப்பாறுதல். இப்போ இங்கே வரும்போது ஒரு இளைப்பாறுதல் வந்துடுது இல்லை, கீழே இறங்கணுன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடும். வீட்டுக்கு போனோமா, இது வீடா, இப்போ நான் சொல்ல புரியுதில்ல. அப்போ சமூகம் வேறு, பிரசன்னம் வேறு. பிரசன்னம் எப்போ வரும்? நீங்கள் உங்களை மறந்து கர்த்தரை துதிக்கும் போது தான் வரும். அல்லேலூயா. இப்போ ஆராதனை, ஆராதனை, அப்படி நீங்கள் ஆண்டவர் பிரசன்னம் வர்றதுக்காக நீங்கள் பாடணும். இப்போ ஏன் நாங்கள் பாடுறது சரியில்லையா அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் காப்பி கொடுத்தா நான் குடிப்பேனா? இப்போ நீங்கள் துதிக்கும் போது அப்படி தானே பல்ல கடிச்சிட்டு பாடுனீங்க. கையை தட்டணுன்னு வர சொல்லணும், அப்போ தான் கைத்தட்டல் வரும். அப்போ கேட்டு கேட்டு தானே வாங்குற வேண்டியிருக்கு. சரி, இந்த முறை ஆராதனைன்னும் போது நீங்களே அந்த பாட்டு எழுதுன மாதிரி பாடணும். ஆமாம், நமக்கு தேவை பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் பர்வதங்கள்லாம் மெழுகு போல உருகுதா? அல்லேலூயா சொல்லுங்க. எது பர்வதம்? ஆலயம்தான் பர்வதம். எத்தனை பேருக்கு புரியுது? பர்வதமாகிய ஆலயம், ஆலயமாகிய பர்வதம். கடைசி நாளில் அது ஸ்தாபிக்கப்படும் போது ஜனங்கள்லாம் ஓடி வருவாங்கன்னு ஏசாயா சொல்றார். அப்போ இந்த பர்வதம், இந்த பர்வதமே உருகலையே. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், பின்னான தேவன் செவி கொடுத்தே. மண்ணானவள் நான்
தேசத்தில் தாவீது ஒரு பாட்டை எழுதி அதை ராக தலைவர்கிட்ட கொடுத்து, இது மேஜரா மைனரான்னு எனக்கு தெரியாது, அப்புறம் தான் கேட்க போகிறேன். ஆமே, எந்த நோட்டில் பாடினேன்? மைனர் தான், ஜி மைனர். அல்லேலூயா. இப்போ நான் மைனர் ஆகிட்டேன்ல. அல்லேலூயா. கவனிக்க, நீங்கள் எப்போ நீங்களும் ஆண்டவரும் தனியாக உட்கார நேரம் அதிகமாகுதோ அன்னைக்கு தான் தேவன் எழுந்தருள்வார். ஆமென். தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார். நீங்கள் படிச்சு பாருங்க, சங்கீதம் 82:1. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 82:1 எல்லாரும் வாசிக்கலாமா? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இப்போ தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி விட்டால் ஆசீர்வதிக்கணும்ல, ஆனால் நியாயம் விசாரிக்கிறாரா? நியாயம் விசாரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஏதோ வழக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இது நியாயாசனம், அவர் நியாயப்பிரமாணிகன், இது நியாயப்பிரமாண புஸ்தகம், இன்னும் நியாயம் விசாரிக்கிறார். நமக்கும் அவருக்கும் வழக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே பெரிய பெரிய அற்புதம் நடந்துடும். இப்போ என்ன வழக்கு இருக்குன்னு தெரியலையே. எத்தனை பேருக்கு புரியுது? தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார் அப்படின்னு ஆசாப் எழுதுறார். ஆமென். ஆனால் 83 சங்கீதத்தை பாருங்க. அப்போ ஆண்டவர் எழுந்தருளினா பேசாமல் இருப்பாரா? சும்மா இருப்பாரா? மௌனமாக இருப்பாரா? இப்போ இந்த சங்கீதத்தை எழுதினவர் அடுத்த சங்கீதம் எழுதும்போது தேவன் மௌனமாக இருக்கிறாரே, பேசாமல் இருக்கிறாரே, சும்மா இருக்கிறாரே அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு உடனே இந்த வசனத்தை அப்படியே, ஆண்டவரே நீங்கள் பேசாமல் இருந்தா எப்படி? 17ஆம் வசனத்தை படிங்க. யெகோவா என்னும் நாமத்துடைய, யெகோவா என்னும் நாமத்தை தேவரீர் ஒருவரே, தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும், பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர், உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி, என்று மனுஷர் உணரும்படி தேவனே மௌனமாயிராதே, தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரே ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி, தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். அல்லேலூயா. நான் எப்படி வாழ்றது ஆண்டவரே நீங்க பேசாம இருந்தா? ஒரு நாள் எங்க வீட்டு ஓனர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கரெக்டா 10ஆம் தேதி வருவார். அவர் சொல்றார் 10 தேதி ஆச்சுன்னுவார் கேட்ல. ஆனா என்ன, நான் உலகத்து கவர்மெண்ட்ல வேலை செய்யல, டான்னு கரெக்டாக கொடுக்க. பரலோகத்து கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு மழை பெய்யும், இல்லைன்னா பெய்யாம கூட போயிடும். இதில் ஒன்றும் குறைச்சலன்னு வந்து உட்காருவார் வாத்தியார். வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் வீட்லேயே பொடி போடுவார். எப்படி இருக்கும்? இந்த அம்மா உடனே கிச்சனுக்கு போய் காப்பி நொடியை விட இந்த நொடி தான் ரொம்ப நெடி, காப்பியில் வர்ற நெடியை விட இந்த நெடி அதிகமாக இருக்கேன்னு அவர் போன உடனே, தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரே ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி, தேவனே மௌனமாயிராதேயும்,
மணி நேரம் பாடின உடனே நான் உங்களுக்கு சொன்னேன், நான் நேற்று சொல்லலை, அவர் 10 மாதம் வரல. நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது லேண்ட்லைன்லேருந்து, பாஸ்டர் வெஸ்லியா? ஆமாம். வரலாமா? யார் இது? உங்கள் வீட்டு ஓனர் தான் பேசுகிறேன். ஏங்க 10 மாதமாக காணோன்னா, நடந்தாலே என் நெஞ்சு வலிக்குது, அதனால் வீட்லேயே இருக்கிறேன். இப்படி ஊர் முழுக்க சத்துருக்களை வச்சுக்கிட்டு தேவன் எழும்புனா எப்படி இருக்கு சொல்லுங்க? குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள், அதை ஏன் சார் இப்போ ஞாபகப்படுத்து? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ வீட்டில் சத்துரு, சமுதாயத்தில் சத்துரு, எல்லாத்துக்கும் மேலே என் ஜெபம் பிரவேசிக்கிற அந்த ஆகாய மண்டலத்தில் சத்துரு. கவனிச்சு பார்த்தீங்களா? ஆகாய விரிவு, அதுக்கு மேலே மத்திய வானம், அதுக்கு மேலே 3ஆம் வானம். இந்த ஆகாய விரிவிலேயே நம்ம பண்ணுற தப்பெல்லாம், போடுற சத்தமெல்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் பிசாசுக்கு பேர் ஆகாயத்து பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் த ஏர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க பண்ணுற அக்கிரமெல்லாம் என் சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாருல்ல. அப்படி நம்ம பண்ணுற பாவம் ஆகாயத்தை நிரப்பும் போது ஆண்டவர் நினைக்கிறதுக்கு பதிலாக விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. 10 நீதிமான்களை கண்டா இந்த ஊரை அழிக்க மாட்டேனே, 50 நீதிமான்களை கண்டா ரட்சிப்பேனே. இப்போ 50 நீதிமான்கள் இருந்தா இந்த ஊரையே ஆண்டவர் ரட்சிப்பார். இப்போ அந்த 50 பேர்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. என் வீட்டில் ஒன்றா கேட்டு பாருங்க, நான் அப்படின்னு சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா 50 பேர் இருந்தால் நம்ம வட்டாரத்தையே ரட்சிப்பாரு. ஆமென். தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மாயிராதேயும். படிக்கிறேன் பாருங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே. 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே, அந்தகாரத்திலே நடக்கிறார்களே, தேசத்தின் அஸ்திபாரமெல்லாம் அசைகிறதே, தேசத்தின் அஸ்திபாரமெல்லாம் அசைகிறதே. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே, அந்தகாரத்திலே நடக்கிறார்களே, தேசத்தின் அஸ்திபாரமெல்லாம் அசைகிறதே. தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. தேவனே மௌனமாயிராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும். அல்லேலூயா. அப்ப தேவ சபையில தேவன் வந்தா அங்க தேவர்கள் தேவதைகள் இருக்கிறாங்களான்னு பார்க்கிறாரு. அப்படி சொல்றேன். நீங்க படிச்சு பார்த்தீங்களா? நீங்க உன்னதமானவருடைய மக்கள் என்றும் தேவர்கள் என்றும் நான் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். கொஞ்சம் உங்களை பத்தி ஓவரா சொல்லிட்டேன். 7ஆம் வசனத்துல ஆனாலும் மனுஷரை போலதான் நீங்க வாழ்ந்து செத்து போறீங்க, அப்படிதான் இருக்கு. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். அப்போ உங்களை பத்தி ஓவரா நான் நினைச்சுக்கிட்டு வந்தா இங்க தேவர்களையும் காணும் தேவதைகளையும் காணுன்றார். யாரு தேவர்கள்? உன்னதமான தேவனுடைய மக்கள் எல்லாம் தேவர்கள். ஆமென். இப்ப ஏன் ஆண்டவரை நீங்க எங்களுக்கு நியாயம் செய்யல அப்படின்னு கேட்டா, உங்க தேவர்கள் மாதிரி இல்லையே, தேவதை மாதிரி இல்லையே. இப்ப இங்க இருக்கிற அம்மா, என் பொண்ணு ஒரு தேவதை தான் அப்படி சொல்லுவீங்களா? ஏன் சார் அதை ஞாபகப்படுத்துறீங்க? பெங்களூருக்கு போயிருந்தா ஒரு அம்மா உங்க மகளை இன்ட்ரடியூஸ் பண்ண, திஸ் இஸ் மை டாட்டர்,
ஸ்டடிங் மெட்ரிகுலேஷன்ஸ் அப்படின்னு. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் மேலிகான்னுது. அவங்க அம்மா மல்லிகான்னு ஒழுங்காக சொல்லுன்றாங்க. நான் சொல்ல புரியல. மேலிகான்னுது, மல்லிகான்னு ஒழுங்காக சொல்லு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறா பாருங்க, மல்லிகாவை போய் மேலிகான்றாரு. உடனே அவங்க அம்மாவை பார்த்து திரும்பி கண்ட்ரி ப்ரூட் நான்சென்ஸ், வீட்டுக்கு வா. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் முன்னாலேயே என்ன பாடுபடுறேன், வீட்டுக்கு போனால். அப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ உண்மையாகவே பிள்ளைகளாக இருந்தால் உங்களை பெற்ற அம்மா இந்த மாதிரி இன்னொரு பிள்ளை நமக்கு இல்லாமல் போச்சுன்ற அளவு நினைக்கலன்னா நீ தேவதை இல்லை, ஒரு உபாதை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு ஜெபம் பண்ண போனேன். +2 படிக்கிற பிள்ளைங்க ஃபாதர் ஜெபம் பண்ணுங்கன்னு. இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்கள் அப்பா அம்மாலாம் உங்கள் மேலே உயிரை வச்சுருக்காங்களா? ஆமாம். அப்போ அவங்களுக்காகத்தான் நீங்கள் லட்சியத்தோடு படிக்கிறீங்களான்னு கேட்டால் எல்லாரும் வந்தீங்களா ஜெபத்தை பண்ணிட்டு போங்கன்றாங்க. அப்போ தேவர்கள் இல்லைன்னா எப்படி ஆண்டவர் நியாயம் செய்வார் சொல்லுங்க? இப்போ இங்கே உட்கார்ந்துருந்தா ஒரு நாள் பாவி தான், ஆனால் தள்ளாடினவன் எவனும் தேவனை போல இருப்பான், தாவீதை போலவும் இருப்பான் அப்படின்னு தீர்க்கதரிசிங்க. அப்போ அவன் தள்ளாடினான் பாருங்க உலகத்தில், அவன் ஆண்டுகிட்ட வந்த உடனே ஒரு தேவனை போல மாறிட்டான். இப்போ சகோதரிங்க சொல்வீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் ஏறக்குறைய ஒரு தேவன் சொல்வீங்களா? அப்போ என்ன ஆச்சு? இப்போ ரட்சித்து நம்மளை பரிசுத்தமாக்கின பிற்பாடு தேவ சபையில் ஒரு தேவனை போல ஒரு தேவதையை போல இருக்கணும்ல. ராத்திரி ஒரு அம்மா கனவு கண்டாங்களாம். என்னங்க அப்படின்னு 1 மணிக்கு, என்னம்மா என்ன ஆச்சு? அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு சொப்பனம் கண்டேன். தெருவில் இருக்கிற புருஷரையெல்லாம் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து தெருவில் ஒரு 10 புருஷரை நிற்க வச்சு அது 40,000 50,000 ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தெருவில் ஒரு 10 பேர் நிற்க வச்சு ஏலம் பண்ண ஒருத்தரு கூட எடுக்கலைங்க, அதில் நீங்களும் இருக்கிறீங்கன்னாலாம். சொல்ல முடியல. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு சகோதரர் நிறைய பேர் புருஷராக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் வீட்டை மகட்டப்பட்டா உண்மையிலேயே இவரை நான் கட்டுறதுக்கு அப்போ எப்படி தேவன் எழுந்தறினா ஏன் நியாயம் விசாரிக்கிறார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், ஏன் பேசாமல் இருக்கிறார்? நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டால் அவர் சொல்ல, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. யோவான் 10:37 34. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க போதும். இன்னொரு முறை நான் சொல்லணுமா? அப்ப யாரெல்லாம் கையில பைபிள் வச்சிருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் தேவர்கள், தேவதைகள். சகோதரிகளே, எங்க வீட்டுக்காரர் என்ன கண்ணேன்னு கூப்பிடுவார். இப்ப கொஞ்ச நாள்ல பொன்னேன்னாரு, இப்ப மண்ணேன்னு கூப்பிடுறாரு. என்ன பேர் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. தேவர்கள். எங்க வீட்டுக்காரர் ஆண்டு பிள்ளையான பிற்பாடு ஏறக்குறைய ஒரு தேவனை போல. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம தேவ சாயலா மாறுறதுக்கு ஆண்டு சமூகத்துக்கு வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஏன் தேடுறோன்னா, நான் காலையில் விழிக்கும் போதே உம் சாயலால் திருப்தி ஆவேன், நான் தேடும் போதே உன் சாயலாக மாறுவேன். இப்போ வேதத்தை வச்சிருக்கிறவங்கெல்லாம் தேவர்கள், தேவதைகள். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது? ஒரு ஆள் காட்டுக்கு வழியாக போகும்போது ஆண்டவனே தேவனே ஆண்டவனேன்னு சொல்லிட்டு போனானா, அப்படி வேடிக்கை பார்க்கும்போது ஒரு மரத்துக்கிழ என்னமோ அப்படி நெளிதான், ஆடுதான், என்னவா இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தானா வரி வரியாக தெரிஞ்சுதான். என்ன இது பஞ்சு மாதிரி இருக்குன்னு கையை பிடிச்சி அதை பிடிச்சி இழுத்தானா, இழுத்தா ஒரு புலி அங்கேருந்து தான் அந்த வாழை தான் பிடிச்சிட்டான். இப்போ உருன்னு தான். உடனே இவன் அந்த பக்கம் வந்துட்டானா, புலியும் இவனும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா. நிறைய பேர் இந்த உலகத்தில் பொல்லாத பழக்கத்தை பிடிச்சிவிட்டு அதையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். வீடெல்லாம் தெரியல. நீங்களே ராத்திரி 12 மணிக்கு வரும்போது எப்படி வர்றீங்க? பேய் மாதிரி. தேவ சமூகத்துக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு தேவனை போல மாறிட்டா ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறதுக்கு பதிலாக உலகத்து பக்கம் திரும்புவார். அல்லேலூயா. அது எப்படிங்க மாற முடியும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு அவங்க இமை பொழுதுல மறுரூபமாவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் போடுறாரு. அப்போ பிசாசு வர்றான். வந்த உடனே இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க. ரொம்ப அக்கறை பிசாசு. நான் பசியாக இருந்தால்
இனி உனக்கு என் மேலே என்ன அக்கறை அப்படின்னு ஆண்டவர் பேசலை. வசனத்தினாலே பிழைப்பான். ஆமென். மனுஷன் அப்பத்தினால அல்ல, வார்த்தையினால பிழைப்பான். அப்படி பேசிக்கிட்டே போனார். ஆண்டவரே, ஒரே ஒரு நிமிஷத்தில் உலகத்து மகிமையெல்லாம் நான் காட்டுவேன். உன் ஆளுங்கெல்லாம் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு நிமிஷத்தில் அவங்கள சாச்சிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னீங்க. நீங்கள் என்னையே நமஸ்காரம் பண்ணலாமில்ல? அப்போ அவர் சொன்னாராம், அப்பாலே போய் சாத்தானே. நான் உடனே கேட்டேன், ஆண்டவரே அங்கேயே அவனை நசுக்கக்கூடாது? உம்மகிட்டே வந்து இந்த ராஜ்யத்தை உம்மகிட்ட கொடுக்குறேன்றான், உலகத்து மகிமையெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு அவன் நசுக்கக்கூடாதான்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை ஒரு இமைப்பொழுதில் அவனை துரத்திடுவான். ஒரு இமைப்பொழுதில் என் பிள்ளை எழும்பிடுவான். அவன் ஒரு நிமிஷம் கேட்குறான்ல. சொல்லுங்க, இப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை ஆண்டவருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்துக்கு வரும்போது அழுக்கா இருக்கிறான். உடனே பிசாசு வலது பக்கம் வந்துட்டான். வருது விரோதம் செய்ய நின்னான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தார். உடனே ஒரு பாகையை வச்சு, உன் கண்ணுக்கு அவன் தேவன் மாதிரி தெரியலையான்னு. இப்போ பாருங்க, நீங்கள் இங்கே உள்ளே வந்த உடனே ஒரு பாகையை வச்சுட்டார்ல. இப்போ எங்கள் கண்ணுக்கெல்லாம், குறிப்பாக உங்கள் அப்பா கண்ணுக்கெல்லாம், எப்பா இந்த மாதிரி இருக்கிற ஜனமே போதும்னு நல்லா தோணுது. அல்லேலூயா சொல்லுங்க. 6 நாள் உங்களை வீட்டில் போடுற சண்டையை வீடியோ எடுத்து பார்த்தா, அப்போ தேவ சபையில் தேவன் தேடுற ஆள் இல்லையேங்க. ஆண்டவர் ஒரு பாகையை போடுறார். ஆமென். அதனால் தேவன் எழுந்தருள்வதற்கு நாம எழும்பணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 61 நான் முதல் முறையாக மகன் சுரேஷுடைய கடையில் பாடும்போது உங்கள் பாஸ்டர் அப்போ தான் இவர் நம்ம சர்ச்சை கூப்பிடணும்னு நினச்சார். அது சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருள்வார் இருக்குதா பாருங்க. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. அப்போ சத்துருக்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. வீட்லயும் இருக்க மாட்டாங்க, வெளியே இருக்க மாட்டாங்க. சாலமோன் சொல்றாருல, எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, எங்கும் எனக்கு இளைப்பாறுதல். வேலைக்கு போனால் அங்கேயும் விரோதி இல்லை, ஊருக்குள்ள வந்தா அங்கேயும் விரோதி இல்லை, வீட்டுக்குள்ள வந்தா வீட்டில் சத்துருவே இல்லை, எங்கும் இளைப்பாறுதல். எல்லாரும் அவங்க நிழல்ல சுகமாய் குடியிருந்தாங்கன்னு எழுதுறாரு. ஆமென். அதனால ஆண்டவர் எழுந்தருள்வதற்கு கர்த்தர் நம்ம நம்புறாரு. ஆமென். சங்கீதம் 68 பாருங்க, 1ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் எழுந்தருளுவார், எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன். பாடி தேவனை கீர்த்தனும் பண்ணுங்கள், அவருடைய நாமத்தை. யெகோவா 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 யெகோவா. எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன். ஒரு நிமிஷம் அவங்க வெளியே வரட்டும், உலகத்தை காட்டி அவங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் சாச்சிடுவேன். நான் ஜெபம் பண்ண பாண்டு சொல்கிறாரு, ஒரு இமை பொழுதுல என் பிள்ளை ஜெயிச்சிடுற ஆள் வந்து என்கிட்ட சவால் விட்டான். அப்பாலன்னு சொன்னேன். யார்கிட்ட வந்து சவால் விடுற? என் பிள்ளை தேவனால பிறந்தெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. யாருக்கிட்ட? நான் சென்னைக்காரன், அதனால தமிழ் சென்னை மாதிரியே வரும். பார்த்தீங்களா? யாருக்கிட்ட? ஏமாக்கிட்டியா? காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என் குட்டி தான் அழகு, முயல் குட்டி சொல்லுதான், காதை பார்த்தீங்களா என்ன அழகுன்னு. நரி குட்டி சொல்லிச்சான், என் வாழை பார்த்தாலே ராசி, என் பல்ல பார்த்தாலும் ராசி. எது சொல்லுதான்? நரி.
அப்ப கரடியும் சொல்லுதான் என் குட்டி தான் ராசி. ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சிங்கக்குட்டி தூங்கிட்டு இருந்துதான். அப்போ தாய் சிங்கம் சொல்லிச்சான், நீ தூங்குறதுனால தான்டா எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாம் சத்தம் போட்டு போற, நான் தான் நீ கொஞ்சம் எழும்புன்னு. அது எழுந்து ஒரு சத்தம் குடிச்சான் பாருங்க, எல்லாமே ஓடி போச்சா. இப்போ சொல்லுங்க, யூதா நீ பாலசிங்கம், நீ சாப்பிடும்போது சிங்கம் மாதிரி தான் உட்கார்ந்துருக்குற, வீட்டுக்கு போகும்போது கிழசிங்கமாக மாறி போற. படிச்சு பாருங்க ஆதியாகமம் 49:9 பாருங்க. பாலசிங்கம், யூதா நீ பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். இப்ப நீ வசனம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற. இப்போ நீ இப்ப வசனம் சாப்பிடும்போது சிங்கம் தான். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இப்ப புரியுதா உங்களுக்கு? வசனம் கேட்க வரும்போது பார்த்தா சிங்கம் கூட தோத்து போகுது. இது வீட்டுக்கு போன பிற்பாடு கிழ சிங்கம் மாதிரி தூங்குது. ஆண்டவர் எழுப்புனா கூட எழும்பல. கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன். சங்கீதம் 68 பாடலாம். எழுந்தருளுவார் தேவன், எழுந்தருளுவார் தேவன். பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய நாமத்தை யெகோவா 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 யெகோவா. இப்ப எல்லாருமே பாடி கீர்த்தனம் பண்றதுக்கு அவர் நாமம் சங்கீர்த்தனம். அல்லேலூயா. இப்ப யெகோவா அப்படின்றத நீங்க சொல்லலாம். அப்படி யெகோவா வரணும்னா யெஷுவா 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 யெஷுவா, வீட்டுக்கு நாம் போகவா. கர்த்தர் எழும்பணும். ஆமென். யெகோவா 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 யெகோவா. சபையிலும் தேவன் எழும்பணும், அங்க தேவர்கள் இருக்கணும். ஆமென். நீங்க வெளியே போயிட்டா தேவன் அங்க எழும்பணும். சத்துருக்களை கர்த்தர் புகையை புறக்கடிக்கிற மாதிரி பண்ணணும். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை அனுபவிச்சிருக்கேன். ஜெபம் பண்றதுக்கு போனேன், 6 மாசம் ஜெபம் பண்றேன். எங்க வீட்டம்மா ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்கிறீங்க? நான் இந்த ஊர்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? கடற்கரையில் ஜெபம் பண்றேன். இப்போ எங்க இருக்கிறீங்க? ஆத்தங்கரையில் ஜெபம் பண்றேன். அவ்வளோ பிரச்சனை எனக்கு. அப்பான்னு கூப்பிடுத ஆசை. பாட்டை எழுதுறதுக்கு முன்னால அந்தமானுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆர்பருக்கு போய் டிக்கெட் எடுக்க போனால், நான் போன நேரம் 200 ரூபாய் டிக்கெட் ஏற்றிட்டான். என்கிட்ட இல்லை. அந்தமானுக்காக நான் போயிடலான்னு அவன் நேராக கடற்கரைக்கிட்ட போய் நின்று, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அவன் ஆண்டவர் சொன்னார், எதனா பிரச்சனை அதிகமானதானே என்கிட்ட வருவேன். 10 முறை சம்பளம் ஏற்றினேன். யாருக்கு? யாக்கோபுக்கு. அப்போ வரல என்கிட்ட. 12 பிள்ளை பிறந்தது, அப்பவும் என்கிட்ட வரல. பிரச்சனை முத்தி போச்சு ஊருக்குள்ள, அப்போதான் என்கிட்ட வந்தா. நீயும் பிரச்சனை எல்லாம் அதிகமான வந்திருப்பேன். எனக்கு உண்மையிலேயே கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே துக்கமாயிட்டு அந்த பாட்டை எழுதுனதை விட பாடிக்கிட்டு இருந்தேன். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன்
நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் தடன்னு வந்தான் பீச்சுக்கு, கல்பாங்கிட்ட. சார், நான் டெய்லி பார்க்குறேன், கடலை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, என்ன சார் தேடுறீங்க? வானத்தையும் பூமியும் படைச்சவரை தேடுறேன். திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகத்தின் மேல் தேவன் இருக்கிறாருன்னு என் பைபிள் சொல்லுது, அவரை தேடுறேன். அப்படியா விஷயம்? எனக்கும் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, என் பேர் பாண்டியன் அப்படின்னு சொன்னான். ஒன்று முழங்கால் போடுன்னு, அப்படியெல்லாம் அவனுக்கு தெரியல, எப்படியோ முழங்கால் போட்டான். இந்த பாண்டியன் அந்த கம்பெனியில் வேலை தேடி தேடி தவிக்கிறான். எத்தனை முறை ஆண்டவர் அப்படி அலைவான். சீக்கிரமாக அவனுக்கு வேலையை கொடுங்க. வேலை கொடுத்த உடனே கல்யாணம் பண்ணுன்னு துடிக்கிறான் மகன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொம்மு அவன் அழுகிறான். ஜெபம் முடிஞ்ச உடனே, சார் அந்த கம்பெனியில் தான் வேலை இல்லைன்னு துரத்துறாங்க, அடிக்கடி போய் கேட்குறேன், ஃபைலை தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி வேலை கிடச்ச உடனே தான் கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணை வேற பார்த்து வச்சுட்டேன். இதெல்லாம் இயேசுநாதருக்கு தெரியுதுன்னா எப்படி இருக்கும்? அவன் போன பிற்பாடு அவன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுது, என் கதை தான் உங்களுக்கு புரிய மாட்டேன். அவன் ஆண்டவர் பேசினார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதுன்னு நான் கடலுக்கு சொன்னேன். நீ பார், அந்த அலையெல்லாம் வருது. என் வார்த்தை ஞாபகம் வந்த உடனே திரும்ப போயிடுது. ஆமேன். நான் நினைச்சேன்னா கடலையும் வழியாக்குவேன், இல்லைன்னா கடல் மேலேயும் உன்னை நடக்க வைப்பேன். இனி வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னல, உன்னை நம்புறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒரு தேவதை மாதிரி போனோம். வீட்டுக்காரர் கூட என்னங்க ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கிறீங்களே. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா பிசாசு நம்மளை ஜெயிச்சிருவான் ஒரு நிமிஷத்தில். கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன பிடிக்கலன்னா நீங்க முன்னாலே சொல்லுங்க, அதோட நிறுத்துங்கப்பான்னு நிறைய பேர் சொல்றீங்க. இப்படி நான் கையை காட்டுறேன், பேட் வாசிக்கிற ஐயா கவனிச்சிங்களா, அதோட நிறுத்துங்கன்றாங்க. அங்க ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் பின்னால் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என் ஜனங்க பசி தாங்க மாட்டாங்களே, இன்னைக்கு போற வேகத்தை பார்த்தா சீக்கிரம் முடியாது போல் இருக்கு. கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 அப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், கொஞ்சம் வயசாயிருச்சு ஐயா அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் கண்ணீரை பார்த்துட்டாருன்னா 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன். அவன் கண்ணீரை கண்டு அவனுக்கு ஆயுசை 5 வருஷம் கூட்டுவேன்னு போய் சொன்ன. அப்பதான் சொல்லிட்டு வர்றார் தீர்க்கதரிசி, நீ செத்து போவ, வியாதி முத்தி போச்சு, மூட்டை கட்டு, எல்லாருக்கும் சொல்லி வச்சிரு, வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு. தீர்க்கதரிசி அப்படி தூரம் போகல, ஆண்டவரே நான் அழுகிறான். உடனே திரும்பி வந்து கர்த்தர் உன் மேலே பிரியம் வச்சு 5 வருஷம் கொடுத்துட்டாரு. அப்படி இங்கே யாராவது ரொம்ப வயசாகி இருந்தா இன்னும் 5 வருஷம் நினச்சிக்கிட்டு இனி வாழ்ந்து காட்டு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வாழ்ந்து காட்டுவே. இருங்க, இன்னும் நான் எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த முகத்தில் ஒரு வைராக்கியம், நம்பிக்கை. தன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் தான் இதயத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப சீரியஸாக சொல்லணும். நான் கண்டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனானா, என்னப்பா கண்டில் பூ வந்துருக்குன்னாரா, ரோஜா பூவா மல்லி பூவான்னாரா. சீரியஸாக இருக்கு. கூட்டம் முடிஞ்சிட்டு போகுது. ஜெப வேலையாக 9ஆம் மணி வேலையில் என்னமோ சஞ்சலம் சந்தோஷமாக்க, துக்கத்தை மகிழ்ச்சியாக்க என்னமோ ஒன்று வானத்தில் பூமி நடந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே.
சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், செயல்படுவேன். வாழ்ந்து அழ முடியும். நான் நேரத்தில் அழுதுடலாம். நான் ட்ரை பண்ண, எனக்கு அழுகே வராது. என்ன எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அம்மா டீச்சர். வெஸ்லி துரை உனக்கு என்ன குறை அப்படி சொல்லு. மலைகள் நடுக்கடலில் சாய்ந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கர்த்தர் கேட்டார். அப்பா அம்மா தான் மலை மாதிரி. வாழ்க்கைன்ற கடலில் பாதி தூரம் தான் வருவாங்க, மீதி கடலில் எப்படிடா கடக்க போகிறேன்னு கேட்டார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இள வயசில் இருக்கிறவங்களாம் நல்லா கவனிங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு சீசன். அது வரைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கப்புறம் எதா கேட்டால் உத தான் கிடைக்கும். இப்போவே கையை வச்சு சொல்லும்போது உண்மையாக சொல்லுங்க. அவர் கோபம் ஒரு நிமிஷம். இனி வாழ்ந்து காட்டுவேன். அப்பா அப்பா காத்திருக்கும்
கர்த்தருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? நான் கீழ்ப்படிவேன் என்று செய்யப்படுவேன். நான் கீழ்ப்படிவேன் என்று செய்யப்படுவேன். என்னை வாழ்ந்து காட்டுவேன். நம்புங்கப்பா, என்னை வாழ்ந்து காட்டுவேன். நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. பொன்னான நேரம் இது, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. ஒரு இமைப்பொழுதுல, அப்படி ஒரு இமைப்பொழுதுல. ஆமென். வெளிப்பட்ட விசேஷத்தை நீங்க போய் படிக்கும்போது, ஒரு நாழிகையில அழிந்த நகரம், ஒரு நாழிகை, ஒரு மணி நேரத்தில் அடிகிற உலகமாக பிசாசு ஒரு நிமிஷத்துல நம்மளை சாய்க்கிற தந்திரம் உள்ளத. ஒரு இமைப்பொழுது நம்ம மர்ரூமாகிறத விட்டுட்டா, அற்பகாலம் உண்ட கோபத்தில் இமைப்பொழுது உங்களை கைவிட்டுவார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை அப்படி இமைப்பொழுதுல உருமாற்றம் செய்கிற எத்தனையோ சந்தர்ப்பங்களை விட்டுட்டா கோபம் வருமா? வராதா? வரும். இல்லையா? சொல்லுங்க. மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறார். அதெல்லாம் முடியாத ஆண்டவரை வேற யாருன்னா பாருங்க அப்படின்போது, வழியில தங்கும் இடத்துல கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார்னு இருக்கு. ஆனால் சிப்போராள் ஜெபம் பண்ணுறதுனால அதை காப்பாற்றிட்டார். இன்றைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எழும்பணும். எத்தனை பேருக்கு புரியுது? வெற்றினாதான் முதல் மனுஷன் ஆதாம் தவறுனால துரத்தினவர் வச்சு அவரு. சொல்லுங்க. இஸ் ரெப்ளிகா, அதே முகம், அதே சாயல். ஆனால் கீழ்ப்படலன்னு துரத்திட்டாரு. அந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்காதபடி ஒரு சுடரோடி பட்டத்தை வச்சுட்டார். பைபிள்ல அப்படி இருக்கு. அந்த வசனம் படிக்க 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவனை அனுப்பி விட்டார், அப்புறம் துரத்தி விட்டார்னு இருக்கும். இருக்குதா பாருங்க. தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். போதும், நீ என் பேச்சை கேட்கல, இன்னும் சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பி விட்டார். நான் கொடுத்த தோட்டத்தை நீ கெடுத்துட்ட, நான் மறுபடியும் அதை பண்படுத்தணும் அப்படின்னு அனுப்பி விட்டார். அப்புறம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு. இப்ப என்ன படிக்கிறீங்க? ஏன் துரத்தினாரு? எப்படியாவது நான் வந்துருவேன் உங்ககிட்ட, எப்படி இருந்தாலும் சேர்த்துக்குங்கன்னு சேர்த்துப்பார? சேர்க்க மாட்டார். துரத்தி விட்டார். முதல்ல அனுப்பினார், அப்புறம் துரத்தினார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பல வருஷங்கள் ஆச்சு, மறுபடியும் ஒரு பிள்ளை பிறந்தா எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்ப முதலாம் வசனம் படிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. இதுக்கு முன்னால எத்தனையோ வருஷம் கதையை போல போனாலும் அந்த நாள் வந்தபோது ஒரு வரலாறு படிக்கிற மனுஷனா மாறிட்டான். ஆமென். முதல் 2 பிள்ளைங்களும் இல்லை. ஒன்று செத்து போச்சு, ஒன்று தேடல. தோட்டம் இல்லை, துறவு இல்லை, செல்வா கிடையாது. ஆனால் ஒரு வரலாறு படைத்தாருன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். போனதெல்லாம் போகட்டும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம இமைப்பொழுதுல மறுரூக்கமாக்கி எழுந்ததெல்லாம் 2 மடங்கு கொடுக்குற வல்லவர். அல்லேலூயா. ஆனால் இப்போ இந்த 8 மணிக்கு உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசினா உடனே இதயத்தை கண்ணுப்படுத்தாது. அப்படி கண்ணுப்படுத்தினா என் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதில்லைன்னு கோவப்படுவார்னு பைபிள் சொல்லுது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் முட்டினது போல நடந்து கொள்ளாதீங்க என்று இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று கோபத்தில் ஆணையிட்டார். இவ்வளோ நம்மோட பேசுகிறார். என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. எஸ்எல்சியில் 3 முறை ஃபெயில். நான் எங்கள் அப்பா வாத்தியார்,
ஊரெல்லாம் புலம்புறார், வாத்தியார் பிள்ளை மக்கு, போலீஸ்காரன் பையன் திருட, டாக்டர் பிள்ளை நோயாளின்னு ஆகிப்போச்சே, பரிபூரணம். எங்கள் அம்மா பேர் பரிபூரணம். எனக்கு அவரை பார்த்து, பா நான் எழுந்திரவன்ப்பா, இப்படி புலம்பாதீங்கன்னு சொல்லணும்னு எண்ணம். ஆனால் அப்பா உட்காந்துருக்கிற தோரணையை பார்த்த உடனே எனக்கு பயம். உடனே கிச்சனுக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு என்னை தைரியப்படுத்திக்கிட்டு மறுபடியும் ஹாலுக்குள்ளே வருவேன். எங்கள் அப்பா பார்த்த உடனே வேர்த்து போயிடும். ஆனால் அவருக்கு முன்னாலேயே படுத்து தூங்கிட்டேன். காலையில் எங்கள் அப்பாவே ஒரு காப்பி போட்டு, தங்கமே என் செல்லமே, இனிமேல் நீ ஃபெயிலுன்னு யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். அப்பா ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன், உன்னை இனிமேல் நான் என் வாயால் ஒரு தோல்வின்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி அவரை பார்த்தேன், என்ன பாச்சுன்னு. ராத்திரி முழுக்க நீ புரண்டு படுக்கும் போதெல்லாம், அப்பா கவலைப்படாதீங்க நான் எழும்பிடுவேன்னு சொன்னதை எத்தனை முறை கேட்டேன். அல்லையா சொல்லுங்களேன். உடனே என்னை கூப்பிட்டு போய் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. அவன் இப்போ சொல்லுங்க, கூட்டம் முடிஞ்சு போகிறோம். இப்படியே இருந்துருவோமா? தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிறார், நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார், சும்மா இருக்கிறார். நான் வெளியே போனால் அங்கேயும் என்ன ஆண்டவர் ஒரு பொருளாக வைக்கலையே, அங்கே எழும்பலையே, உங்கள் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் எழும்பலையே, சொல்லுங்க. அதை விட்டால் வேற வழியும் இல்லையே, சொல்லுங்க. இப்போ அந்த வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கணுமே, சொல்லுங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு படிக்கிறோம். ஆனால் 5 பேர் ஆட்சியை பார்க்குறார், மேதியர் பெர்சியர், அவங்க இத்தனை பேர் ஆண்டாலும் இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஜெபிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். நம்ம தோக்குறோமே, எத்தனை முறை விழுறது. அதனால இன்னைக்கு இந்த இமை பொழுதுல ஆண்டவர் நம்மளை மறுரூமாக்கிடணும். எனக்கு பிடிச்ச வசனம் ஏசாயா 54 8ஆம் வசனம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்போ ஆண்டவர் இமைப்பொழுது முகத்தை மறைச்சிட்டா என்னெல்லாம் நடக்குதுன்னு படிச்சு பார்த்தேனா. என்ன நடக்குது தெரியுமா? 1ஆம் வசனம், மகிழ்ந்து பாடு. முதல்ல இல்லைன்ற பிரச்சனை ஆரம்பமாகுது. பார்த்தீங்களா? இல்லைன்ற பிரச்சனை ஆரம்பமாகுது இல்லையா? இல்லை. சரி, படிக்கலாமா? இருங்க. 4ஆம் வசனம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான 2 மனம் நொந்து ஸ்திரீ போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து கல்யாணம் ஆயிட்டு தள்ளப்பட்ட மனைவியை போலவும். என்ன கொடுமை பாருங்க, தள்ளப்பட்டதை போல. அப்புறம் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன். 11ஆம் வசனம், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே. போதும். இப்போ இது ஏதாவது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? சிறுமைப்படுற, தேற்ற ஆள் இல்லை, கைவிடப்பட்ட, மனநொந்தன்னு. அவ ஆண்டவர் கொஞ்சம் கண்ணை மூடினா இப்படி நடத்துறது. அந்த இமை பொழுதுல அதை தவற விட்டதுனால இப்படி அது கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருது. அதனால இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை நான் கோவப்பட்டா என்னெல்லாம் நடந்துருது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க மேலே கோவப்பட்டாரு. 40 வருஷம் 11 நாளில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் அலைஞ்ச மாதிரி யாராவது இருப்பாங்களா? 11 நாள் பயணம் காதேஷ் பர்னேயாவுக்கு 40 வருஷம் அலைகிறாங்கன்னா அப்போ ஆண்டவர் தவிக்க விட்டுறாரு. அவர் கூட தான் இருக்கிறார். கற்பாரை தட்டினாலும் 6 லட்சம் பேருக்கு எத்தனை டேங்க் தண்ணி வருது? 6 லட்சம் பேர் சமைக்கணும்னா எவ்வளோ விறகு தேவைப்படும்? 6 லட்சம் பேர் ஒருவேளை சாப்பிடணும்னா எவ்வளோ சரக்கு வனாந்தரத்தில் வருது பாருங்க. கூட இருக்கிறது அது பெரிய வெற்றி அல்ல. அவர் இருக்கிறார் தெரியலையே, என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேனே. அதனால ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 54:1 நீ கம்பீரமா பாடி சத்தம் போடுன்ட்டார். படிக்கலாமா? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. போதும், பாடுனார் பாருங்க. உடனே இந்த வசனத்தை வச்சுட்டு உட்காந்துட்டேன். என் பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் பாட போறேன்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் என்னை தேட்டர் வரைக்கும் பாட போகிறேன், இனி பயப்படாத இருக்கிற அளவு பாட போகிறேன், இனி வெட்கப்படாத இருக்கிற அளவு பாட போகிறேன்னு பாட உட்காந்தா, எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்தேன். அப்போல்லாம் ஆண்டவர் தேட்டரில் பாட உட்காந்த உடனே தேட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு தானே இங்கே வந்தீங்க? அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அப்படி உட்காருங்க, ஆண்டவரை பாடுறதுக்காக உட்காருங்க. ஆமென், அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஹோம்வொர்க் என்ன தெரியுமா? ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும், அப்படின்னா என்ன? கல்யாணம் வரைக்கும் வந்த சொந்தங்கள் எல்லாம் அப்புறம் காணோம். நான் சொல்றது புரியுது இல்லை? உங்களுக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ஆனால் இப்போ யார் உங்களை வந்து பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அப்படின்னா என்ன? நான் தேடுற இடத்துல ஆண்டவர் என்னை பார்க்கலனாலும் பர்வதம் இனி நான் விடுறதில்லை. ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் மனதொருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதொருகும் கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடி பட்டவளே, தேற்றரவற்றவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடி பட்டவளே, தேற்றரவற்றவளே, கல்லுகளை தகர்த்துக்கும்படி வைத்து நிலத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பொழிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. இப்போ நான் பாடிக்கொண்டே இருக்க போகிறேன். எப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆச்சுன்னு சொல்லுதோ அப்போ பிரசங்கத்தை முடிச்சிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் எடுத்தாரா. இங்கிலீஷ் கிளாஸ் முதல் நாள் எடுக்கும்போதே எலக்ட்ரிசிட்டின்னா முன்னால் வரிசையில் ஒரு பையன் எலக்ட்ரிக் குட்டின்றானா. எப்படி இருக்கும்? ஐயோ எலக்ட்ரிசிட்டின்னா எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்கிறானே, இங்கிலீஷ் வாத்தியார்ன்ற மானமே போயிருமே அப்படின்னு டீ குடிக்க போனால் டீ கடையில் அவங்க அப்பா உட்காந்துருந்தாரான். அவங்க அப்பா கேட்குறாரு, என் தங்கம், என் ராஜா, உங்கள் கிளாஸ் தானே, எப்படி இருக்கிறான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நல்லா கேட்டிங்க போங்க. எலக்ட்ரிசிட்டி சிட்டின்னு சொல்லி நெஞ்சு வெளியே வந்துருச்சு. அவன் எலக்ட்ரிக் குட்டின்றான். அவர் சொன்னாரான், அவன் கெப்பா குட்டி, அவனை தாங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னாரான். உங்களுக்கு 2வது மாடியில் சேர் போட்டு வாயை திறந்து பாடு. அவன் கெப்பா குட்டி, ஐயோ எப்படி தான் நான் கிளாஸ் எடுக்கிறதுன்னு தெரியலையே அரைக்குறையாக டீயை குடிச்சிட்டு வெளியே போனால் தாத்தா வந்துக்கிட்டு இருக்கிறான். பழைய டிவிஸ் பற்றி நிறுத்துங்க சார் கொஞ்சம். என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்?
உன் பேரன் ராஜா வந்து எலக்ட்ரிக் குட்டின்றான். உன் மவனை டீ கடையில் பார்த்தேன், அவன் கெப்பாசிட்டியை போய் கெப்பா குட்டின்றான். நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு கேட்டாரான். இதையெல்லாம் பப்ளிக் குட்டி பண்ணாமல் போய் வேலையை பாருங்க சார். கொஞ்சம் தவற விட்டதுனால நம்ம தேற்றுறதுக்கு அவர் வரலையே. சிறுமப்பட்டாலும் பெருங்காட்டில் பட்டாலும் வேற யாரு மேலும் ஒரு மனம் துறக்கிறார். என் பிள்ளைக்கு வேற யார் இருக்கா? பேசுங்க. நான் தானே இருக்கணும். உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் நான் தான்ன்றாரு. அல்லேலூயா. என் சிருஷ்டிகரே என் நாயகரே சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமும் உடையவரே. 5ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தர் என் மீட்பரே சர்வ பூமியின் தேவனே. நீ சர்வ பூமியின் தேவனே. பாடுவேன் பாடுவேன் நானே தேவன் முகம் தேடுவேனே. பாடுவேன் பாடுவேன் நானே தேவன் முகம் தேடுவேனே. சர்வ பூமியின் தேவனே நீ சர்வ பூமியின் தேவனே. அல்லேலூயா. முழுத்தையும் பாட முடியாது. அப்ப நான் அந்த ஆண்டவரை எனக்கு உம்மை விட்டா வேற யாரு சொல்லுங்க. அப்ப சிருஷ்டிகர் தான் உங்களுக்கு எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கு. சரியா தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை எமை பொழுது ஆண்டவர் மனசு உருகிறாரு இல்லையா? சத்துரு உங்களை சோதிக்கும் போது, நீங்க பிரச்சனையில் துடிக்கும் போது, தூங்காம தவிக்கும் போது, வியாதிப்படும் போதெல்லாம் ஐயோ இன்னும் துடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது கர்த்தரை தவிர. அதனால மலைகள் விலகி நாளும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை பண்றோம்ல கல்யாணத்துல, உன்னை கைவிடவே மாட்டேன்னு. இந்த 39 வருஷமா அந்த அம்மாவை நான் கைவிடவே இல்லை. நான் கைவிடுறேன்னு இல்லையோ, அந்த அம்மா எழுந்து முதல் ஜெபமே நான் நல்லா இருக்கணும். என்னமோ இன்னைக்கு அவர் சோகமா இருக்கிறாரு, என்கிட்டயும் சொல்ல மாட்டேறாரு. அப்போ ஒரு நாள் பண்ண உடன்படிக்கைக்காக எப்படி பிரியாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவரை விட்டு எப்படி எல்லாம் நம்ம பிரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட பேச முடியல, வேதத்தை திறக்கவும் முடியல. என் ஜனங்க எண்ணி முடியாத நாட்களா என்ன மறக்கிறாங்களே. மாப்பிள்ளை அவன் துணியை மறக்க முடியுமா? கல்யாண பொண்ணு அவன் ஆபரணத்தை மறக்க முடியுமா? இதுதான் இவ்வளவு முக்கியமானதையும் எப்படி மறந்துருக்கிறாங்களே அப்படின்னு புலம்புறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? மாப்பிள்ளைக்கு கோட்டு தானே முக்கியம் சொல்லு, கல்யாண பொண்ணுக்கு ஆபரணம் முக்கியம் இல்லையா? இதுக்கு தெரியல என் பிள்ளைக்கு என்ன மறக்கிறானே அப்படின்றாரு. இந்த பாட்டில் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி இனி ஒரு நாள் அல்ல ஒரு நிமிஷம் கூட உங்க பெரிய மாட்டேன். ஆமே. அப்படி நீங்க பண்ண கர்த்தர் உங்களை தேற்றுவார், காயம் கட்டுவார், எப்படியெல்லாம் செய்வார்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர் சொல்றது என்னன்னா, இனிமேல் உன் வீடு பங்களா மாதிரி இருக்கும். சொல்றாருல, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். வீட்டு பிரச்சனை தீர்ந்து போச்சா? எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தேற்றுவன் தெரியுமா? உனக்கு ஒரு வீட்டை கொடுத்து, அதில் மொசைக்கு போட்ட வீட்டையே கொடுத்து. அல்லேலூயா. பாஸ்டர் செபாஸ்டியன் ஐயா இருந்த உண்மையை பார்த்து இப்ப ஆண்டவர் மொசைக்கு போட்ட வீடு கொடுத்துருக்கிறார். இன்னும் நீங்கெல்லாம் மேலே ஏறி வர்றதுக்கு லிஃப்ட் வேற போடணுமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சீரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய்
வெளியே போன உடனே நான் ராகம் மறந்துட்டேன் அப்படின்னு நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி இந்த வசனம் நாளைக்கு பாடும்போது மனப்பாடமாக பாடணும். படித்து தான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணலாம்ல. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாளைக்கு ஆராதனை வரும்போது உங்களை கூப்பிட்டு பாட சொல்லி கேட்டாலும் கேட்பேன். அல்லேலூயா. அது எப்படிங்க நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பலிப்படத்தில் இருப்பீங்கன்னு எப்போவுமே சிஎஸ்சி சர்ச்சிலெல்லாம் கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கும்போது பிரசங்கர் வாசலில் போய் நின்றுவார். பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ எங்களை பார்த்துட்டு தான் போகணும். மலைகள் நான் துவங்கிடுவேன். விலகினாலும் எனக்கு பொல்லாத காலம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமை பட்டவரே பெருங்காற்றில் அடி பட்டவரே தேற்றவற்றவரே ஓ சிறுமை பட்டவரே பெருங்காற்றில் அடி பட்டவரே தேற்றவற்றவரே இவரும் கல்லுகளை கலசிக்கும்படி வைத்து இவரும் பிணங்களை உன்னதிவாரமாக்கி விட்டு உன் பலகணிகளை பழிகும் உன் வாசல்களை மாணிக்கக்கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் பொறிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் கர்த்தரால் பொறிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியினால் சீரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது. போய் வீட்டுக்கு போய் உடன்படிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க உடன்படிக்கை தோழி இருக்குதுல்ல, இதுக்கு முன்னால பேசாத இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா வாய் விட்டு பேசணும். ஐயா, உலகமே மனம் விரும்பினாலும் அது மனம் விரும்பாது நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆமென். ஆமா, எப்போ இல்லாத அளவு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு ரிஃபர்மேஷனை எதிர்பார்க்கிறார். அது ஒரு இமைப்பொழுதுல வந்துடணும். அல்லேலூயா. அது வந்துட்டா அவர் கோபம் தாண்டி போயிடும். நான் அவங்களோட பேசுகிறேன், எனக்கு அவங்களுக்காக அவங்க வேதனைக்காக நான் மனதுருகிறேன்றார் ஆண்டவர். நான் கஷ்டப்படும் போது அவர் மனதுருகிறாரா? அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்குது, பியூசி படிக்கும்போது அப்புறம் எஸ்எல்சியில் பாஸ் பண்ணிட்டேன். அப்பாவுக்கு வாக்கு பண்ணல, எஸ்எல்சியில் 3 முறை ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணிட்டோன்னு பியூசி படிக்க போனேன். போன உடனே ஒரு 2 வாரத்தில் என் செருப்பு அறுத்து போச்சு. நான் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பேன். அப்போ உடனே இந்த ரப்பர் செருப்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே, நல்ல தோல் செருப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். வீட்டுக்கு போயிருப்பேன், ரூமுக்கு போயிருப்பேன், வேலூர் ஊரிஸ் கல்லூரியில். வீட்டுக்கு போன உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார். அவர் கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுகிறார். வெஸ்லி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இன்றைக்கி முதல் சம்பளம் வாங்கினேன், லேப் டெக்னீஷியனாக இருக்கிறேன், முதல் சம்பளம் வாங்கினேன். சரி, வாங்குறீங்க, அது என்ன கையில்? அது ஏன் கேட்குற? விலையுள்ள செருப்பை வாங்கினேன் முதல் சம்பளத்தில். என் கால் எவ்வளோ புண்ணாயிருச்சு பார், அதை அப்படி போட்டுருங்கண்ணே.
நீ போட்டு பாருன்னாரு. போட்டு பார்த்தா அது என் சைஸ். நடுனாரு. ஆடாடா, என் முதல் சம்பளத்தை வாங்கி உனக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு அவரு சொன்னார். நான் செருப்பு இல்லாமல் நடக்கிறத கூட அவரால் தாங்க முடியல. இப்போ இவ்வளோ சுமைகளை தலையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, இப்போ தீர்மானம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் இன்னைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள என் சுக வாழ்வுக்கு அஸ்திபாரம் போடுறேன். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். தீர்மானம் பண்ணலாமா? தீர்மானம் பண்ணுறவங்க இருக்கிற இடத்த விட்டு அப்படியே எழும்பி நின்று அப்படியே ஒரு பொருத்தனை பண்ணுங்க பார்ப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்கிறார். உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவரே, பெருங்காற்றில் அடிபட்டவரே, தீர்த்தரவற்றவரே, ஓ சிறுமைப்பட்டவரே, பெருங்காற்றில் அடிபட்டவரே, தீர்த்தரவற்றவரே, இதோ நான் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நிலரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கிவிட்டு உன் பலகணிகளை பழிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். அது உன்னை அணுகுவதில்லை. உங்களுக்கு நல்ல வீட்டில் குடியிருக்க வச்சு உங்க பிள்ளைகள் எல்லாம் தேசத்துல பெரியவங்களாக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். தைரியமா நீ சொல்லு மகனே, என் பிள்ளைகளை உடைய வீட்டை நான் பளிங்கு வீதியா பளிங்கு வீட்டா மாத்த போறேன். சங்கீதம் 68 தான் நான் பாடும்போது கர்த்தர் சொன்னார், திக்கற்றவர்களுக்கு நான் வீடு வாசல் ஏற்படுத்துவேன். நான் பராமரிக்க போறேன் அவங்கள. நீங்க எவ்வளோ பெரிய நஷ்டத்துல இருந்தாலும் அவருடைய மனதுருக்கம் அதை இப்ப மாற்றம். ஆமேன். நீங்க பண்ணின உடன்படிக்கை மட்டும் விலகாம காத்துக்கொள்ளுங்கள். நம்ம 2 கரங்களை விரிச்சு ஆண்டவரை கூப்பிடுவோம். ஜெபம் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிடலாம். நல்ல தகப்பனே, இந்த 2ஆம் நாள்ல நாங்க உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்றோம்ப்பா. உம்மை விட்டு விலகாம ஒரு நாள் கூட உம்மை விட்டு பிரியாத இருக்கிற வரம். ஒரு இமை பொழுதுல மறுரூபம்னு சொன்னீங்களே, அந்த வரிசையில என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. நேற்று வரை என்ன இந்த உலகம் எப்படி பார்த்ததோ, என் வீட்டார் எப்படி பார்த்தாங்களோ, இந்த நிமிஷத்திலிருந்து என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்படி சொல்றவங்க மேல உங்களுடைய கரத்தை இப்போ நீங்க வைக்கணும்ப்பா. Let your daughters feel it. Let your sons feel it, God. Before I say amen, touch God. Touch God. நன்றி. உங்களுடைய மனதுருக்கம், உங்க மனதுருக்கம் அவங்களை சூழ்ந்து கொள்கிறதப்பா. நன்றி 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 நன்றி. லா பாராதா லாரா. இப்ப யாரும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சத்தத்தை உயர்த்தி நன்றி. உன் மனதுருக்கம் அதை இப்ப செய்து, I feel God your compassion. நன்றி. சிறுமைப்பட்டது, பெருங்காற்றில் அடிபட்டது, தேற்றரவற்றது, இதெல்லாம் நினைச்சு அவங்க பிள்ளைங்க பெரியவங்களா, அவங்க வீடு கூட உலகத்தார் பிரமிக்கிற அளவு, வாய் பொத்துற அளவு. நன்றி. உடன்படிக்கையின் தேவன், கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற மகத்துவமான தேவன், தயவுள்ள கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறதை நான் உணர்கிறேன். பாதத்தை முத்தமிடுகிறேன். உடன்படிக்கையின் மத்தியஸ்தராம் இயேசுவின்
புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.